அம்மா வந்துட்டாங்க போல. வாமா. கோதுமை மாவு போட்டு இனிப்பு போண்டா தான் அம்மா செய்ய போறாங்க. அதை எப்படி செய்யறாங்கன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்க்கலாம் நம்ம. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கோதுமை மாவு தான் ரேஷன்ல வாங்கி வந்து அரைச்சி வச்சிருந்தோம். ஆமா, கோதுமை ஃப்ரீயா போடுவாங்க ரேஷன்ல. அந்த கோதுமை தான் அரைச்சி வச்சிருந்தோம். சரிம்மா. இந்த லிக்பா 1.5 டம்ளர் எடுத்து வந்துக்கிறேன். நம்ம விருப்பம் தான் நிறைய போண்டா வேணும்னாக்கா நிறைய செஞ்சுக்கலாம். நான் இப்ப 1.5 தான் எடுத்து வந்துக்கிறேன். இந்த 1.5 போட்டு நம்ம செய்யலாம்ப்பா. வெல்லம் நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம்ப்பா. போட்டுக்கலாம்ப்பா. வெள்ளத்துக்கு வந்துது போலமா. ஏலக்காவும் வாசனை இல்ல, அதனால வந்துடுது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏலக்காய் வெள்ளத்தை தனியா தான் எடுத்து வச்சுக்கிறேன். இதுல போட்டு நம்ம தேவையான அளவு வச்சுட்டு நம்ம ஒரு 1.5 எடுத்துக்கிறோம். ஒரு 3/4 கிளாஸ் வெல்லம் போட்டுக்கலாமா? சரிம்மா. 3/4 கிளாஸ் போட்டுக்கலாம். அந்த 1.5 கிளாஸ் மாவுக்கு இந்த 1.5 கிளாஸ் வெல்லம், 3/4 கிளாஸ் வெல்லத்தை போட்டு சும்மா ரொம்ப பாவு மாதிரிலாம் இல்ல, கரையறதுக்காக. சரிம்மா. கரைஞ்சிச்சுன்னா மண்ணெல்லாம் போயிடும் இல்லையா, வெடிச்சு எடுத்துக்கலாம். கட்டிக்கலாம். அதுக்காக இந்த போட்டு நம்ம சூடு பண்ணிக்கலாம்ப்பா. முதல்ல அடுப்பு பற்ற வச்சிடலாமா? சரிம்மா. என்னம்மா தர்றீங்க? நீ தான் ஓட்டிக்கலாம். சரி சரி. வெல்லத்தை போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம்ப்பா. சரிம்மா. அடுப்பு பற்ற வைக்கிறதுக்குள்ள கஷ்டமாயிடுச்சு. இதுல ஏலக்காவை இதுலயே போட்டோம். நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்குள்ள போதும் போன ஆயிடுச்சுங்க, ஒரே காத்து. நம்ம இப்போ இந்த 3/4 டம்ளர் வெல்லம் வச்சிருந்தோம் இல்லையா, அதை போட்டு நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏலக்காவும் போட்டாச்சு அதுல. இல்லம்மா, ஏலக்காவை அதிலே போட்டோம். அந்த வெல்லம் அரைச்சோம் இல்லையா, அதையும் போட்டோம். நல்லா காயிட்டோம்ப்பா. கொதிச்சு வரணுமா நல்லா? அந்த கரைஞ்சிட்டோம். கரைஞ்சா போதும். கரைஞ்சிச்சுன்னா வெடி கட்டுறதுக்காக கரையிட்டோம்ப்பா. அந்த வெல்லம் எடுத்து வச்சிடலாமாமா? அந்த வெல்லம் எடுத்து வச்சிடலாம். இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம்ப்பா. என்னம்மா எடுக்கிறீங்க? கரண்டி இந்த தேவையான எடுத்துன்னு வந்துட்டு சரி, மறந்து போயிடுறது இல்லையா, அதனால ஏதாவது சரி எடுத்துன்னு போயிடலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டீங்களா? நம்ம 3/4 வெல்லம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் வெல்லம் என்னமோ கம்மியா இருக்கிற மாதிரியே தெரியுது. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமாப்பா? போட்டுக்கலாமா. இனிப்பு நல்லா அதிகமா இருந்தா நல்லா தான் இருக்கும். போண்டா கொஞ்சம் இனிப்பு நல்லா இருக்கும். அதுவும் நீங்க மாவோட கலந்துட்டீங்கன்னா இனிப்பு சுத்தமா வரைக்காது. சரி, நம்ம ஒரு கிளாஸ் மாதிரி போட்டுக்கலாம். அதுல 3/4 டம்ளர் போட்டு இல்லையா, 1 டம்ளர் அளவுக்கு போட்டுக்கலாம் வெல்லம். இதெல்லாம் போட்டு கொதிக்க விட்டுடலாம். விட்டுடலாம்ப்பா. அது கூடவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்ப்பா. கொஞ்சம் இனிப்பு அப்பதான் தெரியும். சரிம்மா. அதுக்காக கொஞ்சமா போட்டுக்கலாம். கொஞ்சம் வெல்லம் கரையட்டுமா. வெல்லம் கரையறதுக்காக தான் சூடு பண்றோமா? சூடு பண்றோம். பச்சை வெல்லமே கூட தூள் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுதான் அன்னைக்கு மாமி அப்படிதான் போட்டாங்க. இந்த மாதிரி கொதிக்க கூட வைக்கல. பச்சை வெல்லமே இது தண்ணியில கரைச்சி அப்படிதான் வெடிக்கட்டி பண்ணாங்க. வெல்லம் கரைஞ்சிச்சுப்பா. நம்ம எடுத்து வெடிக்கட்டிக்கலாமா? ஆமாம்மா, கரைஞ்சிச்சு. நம்ம கேஸ்ல செஞ்சோம்னா வேற ஒரு பாத்திரத்துல வெடிக்கட்டி இருப்போம் கொதிக்க வைக்கிறது. நம்ம இதுலயே அடுப்புலயே ஒரே பாத்திரத்திலேயே பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த கடாயிலேயே கொதிக்க வச்சுக்கணும். எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம கொஞ்சம் வெடிக்கட்டிக்கலாம்ப்பா. நம்ம எல்லாம் மாவுலாம் கலக்கிறதுக்குள்ள பானையே வச்சிடலாம். வேஸ்டா எரிஞ்சுங்குது. சரிம்மா. கை கொஞ்சம் தூசியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ, தண்ணி அதுல போட்டீங்களேம்மா. நீங்க செடியை வச்சுட்டு கை கழுவலான்னு போய் சொம்பியே அதுல போட்டாங்கம்மா, வழுக்கிடுச்சு. இன்னொரு சொம்புதான் அறைக்கு போய் தண்ணி எடுத்துட்டு சொல்லணும். சரி, எடுத்துட்டு வரேன். உப்புதான் போட்டீங்களா? இது என்னதுமா? இது ஆப்பசோட்டா மாவு சொல்லுவாங்கல்லப்பா. ஆமா, அது கொஞ்சோண்டு போட்டா புசு புசுன்னு வரும். சரி சரி. அங்க கொஞ்சமா போட்டுக்கலாம். சரிம்மா. நல்லா ஆறிச்சுப்பா. இப்ப நம்ம வெடிக்கட்டி வச்சுக்கலாமா? பண்ணிக்கோங்கம்மா. நம்ம இந்த கடாயை கழுவிட்டு நம்ம எண்ணெய் ஊத்தி வச்சிடலாமா? காயம் பண்ணிடலாமா? கடாயை காயிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். ஆமாமா, காத்துல வேலை எரிய மாட்டேங்குதியா. இப்ப எண்ணெய் ஊத்திட்டாதான் அது பாட்டுல காஞ்சிட்டு இருக்கும். ஆமா, மாவுல கலக்கி வச்சுக்கலாம். சரிம்மா.
கேஸ்லனா டக்குன்னு பண்றீங்களா? கேஸ்லனா அது பாட்டுல அடுப்பு எரிஞ்சினே இருக்கும். இங்க நமக்கு எரிய மாட்டேங்குது இல்லையா? ஆனா உங்களுக்கு அடுப்புல பண்றது பிடிக்கும்லம்மா? உட்காந்துனே செய்யறது நல்லா இருக்கும். அதான் சொல்வீங்க. பூதாங்கோல எதனா ரெடி பண்ணிட்டோமாமா? ஒரு பழுப்பு மாதிரி. பெரிய நீட் பழுப்பு தான் இருக்குது. சரி இருங்க, இதை எடுத்துட்டு வரேன். எண்ணெய் ஊத்தி அதுக்குள்ள காயத்துக்குள்ள மாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த உள்ள காத்து அடிச்சு திருப்பி அடுப்பு அவிஞ்சு போச்சு. அதை பத்து வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுப்பா. அது நம்ம கலரா இருக்கு. கலர் ஆயிடுச்சுப்பா. அதுதான் இந்த அடுப்பு எரிஞ்சது பத்தியா? வெள்ளம் கொதிக்க வச்சுட்டு கழுவிதான் வச்சோம். இருந்தாலுமே அது கருப்பாயிடுச்சுப்பா. எண்ணெய் நம்ம இந்த போண்டா போடுறதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம்ப்பா. திட்டமா வச்சுக்கிட்டோமா? இதை காஞ்சினே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மாவுல ரெடி பண்ணிடலாமா? மாவு ரெடி பண்ணிக்கலாம் பாய். நம்ம ஆப்ப சோட்டா மாவுலாம் போட்டோம்லப்பா. ஆமா. போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கலக்கிட்டு. சரிம்மா, கலரிடலாம். ஃபுல்லா போயிடு பரவிடும். அதுக்கப்புறம் இந்த வெள்ளம் தண்ணி வச்சிடலாம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொஞ்சம் கலக்கிக்கலாம்ப்பா. சூடு ஆறிச்சு. கையிலே பண்ணிடலாம்மா. கலக்கிடலாம்ப்பா. என்ன நம்ம போண்டா தானே போட போறோம், அதனால கையிலே பண்ணிடலாம். இது ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்கா இருக்கக்கூடாது. திட்டமான பதத்துக்கு நம்ம கலக்கிக்கலாம். போண்டா எடுத்து போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுப்பு இப்பதான் நல்லா தக தகன்னு எரியுது. வேணாம் போது எரியும் இல்ல, இப்ப எண்ணெய் சூடாகணும்ல. எல்லாத்தையும் ஊத்திக்கலாம்ப்பா. கொழுக்கட்டை பதத்துக்கு. கொழுக்கட்டை பதம் இல்லப்பா, இது வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். நம்ம போண்டான்றதுனாலயா? கொழுக்கட்டை புடிச்சு வைப்போம். இது அப்படி இருக்க கூடாது இல்லையா? இது கொஞ்சம் உருட்டி போடுறோம். எடுத்து போடணும். இல்ல தண்ணியை ஊத்திக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கம்மி பண்ணி வச்சிடலாம். இல்ல பத்தலன்னா கொஞ்சம் ஊத்தி கூட ஊத்திக்கலாம். நம்ம இப்ப இந்த ஒரு டம்ளர் தண்ணி வச்சோம். ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் போல இருக்குது. அந்த தண்ணி எல்லாத்தையும் ஊத்திட்டோம். இந்த பதம் போதும்பா. அவ்வளவுதான். இப்ப எடுத்து எண்ணெயில போட வேண்டியது தானே? போட வேண்டியதா. எண்ணெய் காஞ்சிச்சு இல்லையா, எண்ணெயில போடலாம். நல்லா காஞ்சிச்சுப்பா. நம்ம போட ஆரம்பிச்சிடலாமா? போட்டுடலாமா. ரொம்ப எண்ணெய் நிறைய காஞ்சிடக்கூடாது, டக்குன்னு கருப்பாயிடும். ஆமா, அடுப்புன்றதுனால சின்னதும் பண்ண முடியாது. அதான் ஒரு காத்து வந்து அடுப்பா வச்சுட்டு ஒரு காத்து வந்து அதுவே எரியவும் வைக்குதுங்கம்மா. சின்ன சின்ன போண்டாவா போட போறீங்களாமா? தண்ணியில தொட்டுட்டு கைய போட்டோம்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். தண்ணியில போட்டுக்கிட்டு நமக்கு போடலாமா? இந்த மாதிரி பண்ணி போடலாம்ப்பா. நல்லா குட்டி குட்டியாவாமா? குட்டி குட்டியாப்பா. ஏமா ரொம்ப பக்கத்து பக்கத்துல வைக்கிறீங்க, ஒட்டிக்க போதுமா? ஒட்டிக்காதுப்பா. நல்லா இனிப்பா சூப்பரா இருக்குமா? ஆமா, இனிப்பா நல்லா இருக்குமா இந்த போண்டா. அடுப்பு பத்தியப்பா இப்ப எப்படி எரியுது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எரியாம கஷ்டப்படுத்திட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்தா நல்லா எரியுது. நம்ம கொஞ்சம் தீ கம்மியா இருக்குன்னு சொல்லி தீ அதிகமா எரியும். கேஸ்ல நம்ம சின்னது ட்ரெஸ் பார்த்து வச்சுக்கலாம். ஆமா, இங்க வைக்க முடியாது. வைக்க முடியாது. இங்க சின்னது பண்ணோம்னா அது அவிஞ்சு போயிடுது. நல்லா குழிப்பணியார மாதிரி நல்லா பெருசு பெருசா எழும்பி இருக்கேம்மா. வாசனை கூட வருதுப்பா. ஒட்டிடுச்சாமா? ஆமா, முதல்ல அப்படிதான்ப்பா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி விட்டு கொஞ்சமா திருப்பி விடணும்ப்பா. அழகா இருக்குமா? நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி விடலாம். அடுப்பு இல்லையா, அதனால நம்ம கிட்டமா தீ வைக்க முடியாது. அது டக்குன்னு ஒட்டிக்கும் போட்ட உடனே. கேஸ்லன்னா அழகா பண்ணலாம். ஒட்டிக்குச்சுமா. எடுத்துடலாம். ஆனா வந்துரும். வேகல போல. நம்ம ஜெல்லி கரண்டி எடுத்து வந்துடணும் போலதுப்பா. இந்த கரண்டில வாட்டப்படலையா? நல்லா எடுக்க வசதியா இருக்கும். துணி குச்சினேன் திருப்பலாம். ஒரு வாட்டி எடுத்து விட்டோம்னா போதும். ஒரு 4 நாளா போடாம நம்ம நிறைய போட்டுட்டோம்.
அது என்ன ஆகுதுன்னா இடமே பத்தமா அந்த எண்ணெய் கொஞ்சமா ஊத்தணும் இல்லையா. சரி நான் என்ன நினைச்சேன்னாக்கா அடுப்பு எரிய மாட்டேங்குது, ஒரே சீக்கிரமா போட்டு நிறைய இடமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டேன். ஒரு 4 நாள் 5 போட்டு இருந்தா சீக்கிரமா திட்டமா இருந்திருக்கோம். ஃபுல்லா எண்ணெய் விட்டே வெளில வந்துச்சுமா வெந்து. அடுத்த வாட்டி போடும்போது திட்டமா போட்டுக்கலாம்ப்பா. ஒரு 5 அந்த மாதிரி போட்டுக்கலாம். கஜரா மாதிரி ஆயிடுச்சுமா. நல்லா சூப்பரா இருக்கும் இது. ஆனா இனிப்பு இல்லையா, இந்த வாழைப்பழம் கூட போட்டு பிசைஞ்சு சுடுவாங்க. நம்ம இன்னைக்கு சரி வாழைப்பழம் போடலான்னு பார்த்தா வாழைப்பழம் கூட நம்ம வீட்டுல இல்ல. சரி கடையில வாங்கலாம்னா நம்ம இங்க கடை பாத்தீங்கன்னா 7 மணி ஆயிடும் திறக்கிறதுக்கு. மதியானமா 3 நாங்கனாக்கா அது சாயங்காலம் ஆயிடும் திறக்கிறதுக்கு. அதனால சரி இறகு தச்சு சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நல்லா செவந்து வெந்துச்சுப்பா, எடுத்துடலாம். இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியா போடலாம்ப்பா. முன்ன வாட்டி 9-10 போட்டோம். போடும்போது குட்டியா போட்டாலும் பெருசா ஆயிடுச்சுப்பா. செஞ்சா போடுவோமா, இன்னொரு வாட்டி போட்டுற மாதிரி போட்டுடலாம். அதான்ப்பா நம்ம எல்லாத்தையும் போண்டா போட்டு எடுத்துட்டோம். ஏதோ அடுப்பு இறக்கி வச்சிடலாமா, கலையா முச்சிக்கலாமா, எண்ணெய் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம்ப்பா. நம்ம கோதுமை மாவு இனிப்பு போட்டா அழகா சுட்டுட்டோங்கம்மா. நல்லா இருக்குது. இங்க பாருங்க, புசு புசுன்னு இப்படி நல்லா இருக்கு. பஞ்சு மாதிரி சூடா இருக்கு. இப்படி பஞ்சு மாதிரி இருக்கு, நல்லா புசு புசுன்னு இருக்குது. நல்லா இது சாப்பிடவும் டேஸ்டா, அந்த இனிப்புக்கு நல்லா இருக்குது. அரைவி சொல்றாரு அம்மா சாப்பிட முடியாது, ஆனா இது கொஞ்சம் அம்மா சாப்பிட்டோம்னா அவங்களால கிடைக்க முடியாது. அரைவி சொல்றாரு எனக்கு நல்லா இருக்கு, வாட்டமா இருக்கு இந்த போண்டா அப்படின்னு சொல்லி. அம்மா அதுதான் மாவு மாதிரி கரைச்சிட்டு தோசை மாதிரி ஊற்றி சொல்லுவாங்க. வெள்ளம் போட்டு கரைச்சிட்டு தோசை மாதிரி சுட்டு கொடுத்துருவோம். அது பஞ்சு மாதிரி இருக்கும். அவங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். இந்த போண்டா அவங்க சாப்பிட முடியாது, நம்ம சாப்பிடலாம். நல்லா சூப்பரா சுட்டுட்டேங்கம்மா. வாங்கம்மா நம்ம எல்லாம் கோதுமை மாவு இனிப்பு போண்டா சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போண்டா சாப்பிடலாம்.